சரி மாணவர்களே, அந்த ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் வந்து இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது வந்து கேள்விக்குறி வரும் பொழுது, அதாவது வந்து கேள்வியாகும் பொழுது அதை எப்படி வந்து நாங்கள் டிரெக்ட் ஸ்பீச்சிலேருந்து இன்டரெக்ட் ஸ்பீச்சில் மாற்றி எழுதுறன்ற சம்பந்தமாக படித்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு வசனம் வந்து கடைசியாக பார்க்க இருந்தாங்க. அதுக்கு இடையூறு ஒன்று வந்தாலும் நிப்பாட்டியிருக்கிறேன். அதை தொடர்ந்து பார்ப்போம். வதனன் say it to me. வதனன் say it to me. Did you remove the weight at your paddyland yesterday? அதாவது வந்து வதனன் say it to me. வதனன் எனக்கு சொன்னான். Did you remove the wheat at your paddyland yesterday? நேற்று உங்களுடைய வயல் நிலத்தில் நீங்கள் களைகளை அகற்றினீர்களா என்று வதனன் எனக்கு சொன்னான். வதனன் say it to me. வதனன் எனக்கு சொன்னான். Did you remove என்றா நீங்கள் நீக்கினீங்களா? என்ன? the wheat என்றா வந்து களையை நீக்கினீங்களா? at your paddyland yesterday? நேற்று உங்களுடைய வயல் நிலத்தில் களைகளை நீக்கினீங்களான்னு வதனன் எனக்கு சொன்னான். அதாவது ரிமூவ் வந்து அகற்றுறது. இப்ப டிட் அண்டு வந்தபடியா ரிமூவ் அண்டு அதாவது வந்து ப்ரெசன்ட் வெர்ப் தான் போடுவோம். ஏன்னா அந்த கேள்விக்குரிய வந்து சிம்பிள் பாஸ்டுக்குரிய வசனம் வந்து டிட் அண்டு வெளிப்படையக்க அது வந்து கேள்வியாக என்ன மாதிரி வருமெண்டா அது வந்து ப்ரெசன்ட்டுக்குரிய வெர்ப்பை கொண்டு வரும். அப்ப இதுக்கு நாங்க வந்து ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சை வந்து எழுதிடலாம். இது டிரெக்ட் ஸ்பீச். இதை இன்டிரெக்ட் ஸ்பீச்சா மாற்ற போறோம்னா இது முற்றுப்புள்ளியோட கூடின வாக்கியம், முற்றுப்புள்ளி இல்ல கேள்விக்குறியோட கூடின வாக்கியம். அதால இதை மாற்ற போறோம். கேள்விக்குறி எது வந்தாலும் அதை ஆஸ்க் மீ என்று தான் போடுவோம். அப்ப வதனன் ஆஸ்க் மீ. இப்ப இன்வெர்டர் நீக்க போறோம். இன்வெர்டர் நீக்கினா வந்து இஃப் வந்து போட போறோம். இது என்னத்துல இருக்குன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல கேள்வியா இருக்கு. அதை சிம்பிள் பாஸ்ட்ல இருந்தா நாங்கள் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு மாற்றுவோம். அப்ப இஃப் யூன்றது மீன்றது ஒன்றை காட்டும். அப்ப இஃப் ஐ டிட்ன்றது வந்து அங்க என்ன மாதிரி வருமாண்டா டிட் கேட் என்று மாறும். அதாவது வந்து கேட் ரிமூவ் வரும். ரிமூவ்ன்றது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் ரிமூவ் வரும். வீட்டண்டா வந்து அந்த கலைகளை at your paddy என்றா வந்து at my paddyland yesterday என்றது வந்து at my என்ன அல்லது at you and at my paddyland அல்லது வந்து at போடாமலே my paddyland. the wheat at my paddyland yesterday என்றா வந்து என்ன வரும்டா the day before வரும். day before வரும். இல்லையண்டா வந்து the previous day என்று வரும். அதாவது yesterday என்றா the day before வரும். அல்ல வந்து the previous day என்று வரும். the previous day என்று வரும். அப்ப வதனன் ask me if I cat removed அதாவது cat and simple past வந்து past perfect மாறேக்கு வந்து I cat and மாறும். you என்றது மீயை குறிக்கிறபடியா அது வந்து என்ன வரும்? ஐ என்று வரும். அது வந்து சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல மாறும். அப்ப ஐ ஹேட் ஹேட் வந்து அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வரும். கேட்டுக்கு அங்கால பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் ரிமூவ்ட். வீட்டுன்றது அப்படியே மாறும். மை படிலேண்ட் எங்களுடைய வயல் நிலத்தில் தேர்ட் டே பிஃபோர்ண்டா வந்து முதல் நாள். சரிதான? ப்ரீவியஸ் டேண்டா அதுக்கு பிறகு. சரிதான? பிறகு அல்லது முதல் நாள். அதாவது வதனன் என்னை கேட்டால் நீங்கள் உங்களுடைய காணியில் வந்து களைகளை வந்து அகற்றி விட்டீர்களா முதல் நாள் என்று கேட்டான். அப்ப இதுதான் இதுல வந்து என்ன செய்ய போதுண்டா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் வந்து என்ன ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இன்டரோகேட்டிவா வரப்போகுது. எஸ்ஸோ நோவோண்டு ஆன்சர் பண்ற கேள்வியாக இருக்கும். அதுக்கு என்னென்ன நாங்கள் கூடின விஷயத்தை நாங்கள் சொல்லலாம். அதாவது வந்து கே ஃபேமிலி, டூ ஃபேமிலி, பி ஃபேமிலி அதோட சேர்ந்து கேன் மேயோட வந்து வேற என்னவும் பெருமண்டா வந்து எது ஏசோ நோவுண்டு ஆன்சர் பண்றதா இருந்தாலும் அதுதான் பெரும். WH கொஸ்டின்டா வந்து அது வை, வாட், வென், வேர், கூம், கூஸ்
கூசண்டும் கணக்க வரும். அதாவது கூசண்டு கொஞ்சம் இதுகள் வந்து வரும். அதோட கவ் அது வேற, அதுவும் இதே மாதிரி தான். அடுத்த கவ் என்று சொல்லி வார எச்சில வாராது கவ் மெனி, கவ் எப்படி இருக்குது, அது கவ் மேட்ச் கவ் மெனின்றதும் இதே மாதிரி WH கொஸ்டின் எழுதுற மாதிரி தான் எழுதுறது. அப்ப இதோட நாங்க இன்னும் ஒரு 2 வசனத்தை இதுல பார்த்துட்டு நாங்க மற்ற பகுதிக்கு நாங்க இன்னும் போகலாம்னு நினைக்கிறேன். ஏனண்டா WH கொஸ்டின் பகுதியை இருக்கா பார்க்கலாம். இதுல இன்னும் ஒரு 2 கேள்வியை பார்ப்போம். பார்த்துட்டு சரிதானே? my friends சரிதானே? my friends say it to us will you come to playground next week. சரிதானே? இதை பாருங்க. நெக்ஸ்ட் வீக் அதாவது மை ஃப்ரெண்ட்ஸ் சே டு அஸ், அதாவது என்னுடைய நண்பர்கள் எனக்கு சொன்னார்கள் வில் யூ கம் டு பிளே கிரவுண்டுக்கு நெக்ஸ்ட் வீக், அதாவது விளையாட்டு மைதானத்துக்கு அடுத்த வாரம் நீங்கள் வருவீங்களான்னு என்னுடைய நண்பர்கள் எனக்கு சொன்னார்கள். இதை நாங்கள் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் எழுதியிலே இப்போ மை ஃப்ரெண்ட்ஸ்ன்றது ஒரு காலம் மாறாது, அது வரும். அடுத்தது மை ஃப்ரெண்ட்ஸ்ன்றது ஒரு காலம் மாறாது, அது அப்படியே வரும். சே டு அஸ்ன்றது இங்க என்னென்ன வரும்டா ஆஸ்க் கண்டு வரும். ஏனண்டா கேள்விக்குறி எல்லாத்துக்கும் ஆஸ்க் கண்டு வரும். ஆஸ்க் ஆகி இன்பட்ட கம்யூனிக்க போறோம் வில் யூ கம் டு பிளே கிரவுண்ட் நெக்ஸ்ட் வீக், நீங்க நாளை அடுத்த வாரம் விளையாட்டு மைதானத்துக்கு வருவீங்களான்னு கேட்டா அதுக்கு நாங்க எஸ்ஸோ அல்லது நோவோண்டு தான் ஆன்சர் பண்ண போறோம். எஸ்ஸோ நோவோண்டு ஆன்சர் பண்ற கேள்வியா இருந்தா அதுக்கு நாங்க இஃப் அல்லது வெதர் தான் பாவிக்கணும். அப்ப இஃப் இப்ப யூ அண்டு வந்தது என்னண்டு வரும். இப்ப யூ அன்றது சே டு அஸ்ஸண்டா எங்களை கேட்டார்கள், எங்களண்டா நாங்கள். அப்ப யூ அன்றது இங்க அஸ்ன்ற யூ அன்றது நாங்கள் அண்டு வரும். அப்ப வி அண்டு வி வுல்ட் அண்டு வரும், வி வுல்ட். சரிதானே? கம் அப்படியே வரும், அது மாறாது. கம் டு பிளே கிரவுண்ட் மாறாது, பிளே கிரவுண்ட். நெக்ஸ்ட் வீக்கெண்டா த ஃபாலோவிங் வீக், அதில் த வீக் ஆஃப்டர் வரும். த ஃபாலோவிங் வீக் அல்லது த வீக் ஆஃப்டர் வரும். அதை நான் அந்த டைம் சேஞ்சஸ்ல படிப்பிச்சு நான். சரிதானே? த வீக் ஆஃப்டர் வரும், த வீக் ஆஃப்டர் வரும். சரிதானே? த ஃபாலோவிங் வீக் அல்லது த வீக் ஆஃப்டர் வரும். இப்போ மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்க் அஸ் இஃப் வி வுட் கம் டு பிளே கிரவுண்ட் த ஃபாலோவிங் வீக் அல்லது த வீக் ஆஃப்டர், வாரக்கிழமைக்கு நீங்க எங்களோட விளையாட வருவீர்களா? என்னுடைய நண்பர்கள் எங்களை கேட்டார்கள், எங்களுடைய நண்பர்கள் எங்களை கேட்டார்கள். இப்ப அஸ்ன்றது எங்களை தான் குறிக்கும். சரிதானே? இது மற்ற இன்னொரு வசனத்தை நாங்க பார்ப்போம். தனுஷன் say it to us, say it, Thanusan say it, Thanusan say it, Thanusan say it, Thanusan say it. Are you eating now? சரிதானே? தனுஷன் say it, are you eating now? நீங்கள் இப்பொழுது சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றீர்களான்னு தனுஷன் என்ன கேட்டான். தனுஷன் என்னை கேட்டான்.
இப்போ தனுஷன்ன்றது ஒரு காலம் மாறாத அப்படியே மாற வரும். தனுஷன் ஆஸ்க் ரெண்டு வரும். கேள்வி கேட்க வந்து இதுக்கு எஸ் ஒன்று ஆன்சர் பண்ணுறது. அப்போ இஃப் அண்டு வரும். இஃப் அண்டு வந்து யூ ஐயா மாறும். இது பாஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்கு. அப்போ இது பாஸ்ட் கண்டினியூஸில் மாறும். ஐ வாஸ் ஈட்டிங் நவ்ன்றது வந்து தென்னு மாறும். சரிதானே? தனுஷன் ஆஸ்க் இஃப் ஐ வாஸ் ஈட்டிங் 10. சரிதானே? இப்போ இது வந்து என்னண்டா இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து நாங்கள் என்ன கேள்விக்குரியதண்டா வந்து இஃப் அல்லது வெதர் போடுறது. இனி வந்து இன்னும் ஒரு ரெண்டு வசனம் நாங்கள் என்னத்தில் பார்ப்போம்டா வந்து WH கொஸ்டின்ல பார்ப்போம். சரிதானே? WHல வந்து இப்படி ஆன்சர் பண்ணுறான்னு பார்ப்போம். WH கொஸ்டின்ல எப்படி ஆன்சர் பண்ணுறேன்னு பார்ப்போம். சரிதானே? இப்போ WH கொஸ்டின்ல வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். சரிதானே? முதலாவது வசனம் மை மதர் say it to me who is your best friend. சரிதானே? மை மதர் சே டு மீ, என்னுடைய அம்மா என்ன கேட்டா ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், உன்னுடைய நல்ல நண்பன் அல்லது சிறந்த நண்பன், உன்னுடைய நண்பன் யார் என்று அம்மா என்னை கேட்டா. இதுல மை மதர்ன்றது ஒரு காலம் மாறாது, அப்படியே வரும். மை மதர் இந்த சேட்ன்றது வந்து ஆஸ்க் என்று மாறும். ஆஸ்க் மீ இது வந்து WH கொஸ்டின் அப்படியே கூவண்டு வரும். இதுல வந்து இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்னா யுவர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். அப்ப இதுக்கு அடுத்ததா வந்து கூவுக்கு அடுத்ததா என்ன வரணும்டா வந்து சப்ஜெக்ட் தான் வரணும். சப்ஜெக்ட்ன்றது வந்து இந்த அளவும் வரும். அப்ப யுவர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் வாஸ்ன்றது வரும். சரிதானே? வாஸ்ன்றது வந்து கேள்வியா வரும். மங்காள வந்து ஒப்ஜெக்டிவ் வசனம் இல்லைன்னு விட அப்படி வரும். அப்ப மை மதர் ஆஸ்க் மீ கூ யுவர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் வாஸ், உன்னுடைய சிறந்த நண்பர்களாக ஆர் இருந்தார்கள் என்று என்னுடைய அம்மா என்னை கேட்டார். அவ என்னுடைய அம்மா என்ன கேட்டார், யார் உன்னுடைய சிறந்த நண்பர்களாக இருந்தார். அப்ப வாஸ்ன்றது வந்து இங்க பின்னுக்கு வரும். ஏன்னா இது கூ இஸ்ன்றது வந்து ப்ரெசண்டில் வருது. அதாவது பி ஃபேமிலியில வந்து ப்ரெசண்டில் வருது. அது பி ஃபேமிலியில வந்து பாஸ்டா வரும். பாஸ்டா விரைக்க வந்து கூ இஸ் வந்து விரைக்க வந்து கூ யுவர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் போஸ்ன்றது கடைசியா போகும். அப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். My friend say it to me where are you living now? இப்பொழுது நீங்கள் எங்கே வசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று என்னுடைய நண்பன் என்னை கேட்டான். where are you living now, அதாவது நீங்கள் இப்பொழுது எங்கே வசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று என்னுடைய நண்பன் என்னை கேட்டான். அப்ப என்னண்டு வரும், மை ஃப்ரெண்ட் ஆஸ்க் மீ. சரிதானே? வெயா அப்படியே வரும். ஏனண்டா WH கொஸ்டின் இன்வெர்ட் கம்யூனிக்கிட்டு வெயா போடணும். கூவண்டா கூவ போடணும். WH கொஸ்டின் இப்போ யூன்றது வந்து மீயா குறிக்கி ஐ. சரிதானே? வாஸ் அண்டு வரும். ஏனண்டா இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. ஐ வாஸ் லிவிங் மாறாத வேர்ப், என்ன ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் தான் வரும். நவ்ன்றதுக்கு தென் அண்டு வரும். அப்ப மை ஃப்ரெண்ட் ஆஸ்க் மீ வெயா ஐ வாஸ் லிவிங் தென், நான் வந்து முதல் நான் இங்கே வசித்து கொண்டிருந்தேன் என்று என்னுடைய நண்பன் என்னை கேட்டான். அப்ப வெயான்றது வந்து விரைக்கு அங்கால வந்து சப்ஜெக்ட் தான் வரும். வெயாண்டு விரைக்கு அங்கால சப்ஜெக்ட் வந்து அங்கால ஹெல்பிங் வேர்ப் வந்து மெயின் வேர்ப் வந்து அப்படி வசனம் உடல்ல வரும். இதுல விரைக்க மாறி வரும். அதாவது ஹெல்பிங் வேர்ப் வந்து ரெண்டாவதா வரும். ஆகவே இப்படித்தான் இந்த வசனத்துக்கு வந்து என்ன மாதிரி என்றால் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல வந்து எழுதுறது. இன்னும் ஒரு வசனம் பார்ப்போம். இன்னும் ஒரு வசனம். Kamal say it to me when you will come to my home. பாருங்க,
Kamal, say it to me when you will come. When you will come. When you will come to my home. நீங்கள் எப்பொழுது என்னுடைய வீட்டுக்கு வருவீர்கள் என்று கமல் என்னை கேட்டான். இப்போ கமல் say it to me என்ற வந்து கமல் ஆஸ்க் கேள்விக்குறியோட இருக்கிற வாக்கியம் என்றவரையா ஆஸ்க் கண்டு வரும். ஆஸ்க் மீ வென்ன்றது அப்படியே வரும். வேணண்டா WH இப்போ மீன்றது வந்து ஜூவை குறைக்குது. அப்போ ஐயண்டு வரும். வில்லன்றது வந்து உள்டண்டு மாறும். கம்மன்றது ஒரு காலம் மாறாது, அப்படியே வரும். இப்போ டு மை கோமண்டா என்ன கமல்லாம் சொன்னான் தன்னுடைய வீட்டுக்கு எப்போ வருவீங்க. அப்போ கிஸ் கோமண்டு வரும். அப்போ கமல் ஆஸ்க் மீ வென் ஐ வுல்ட் கம் டு கிஸ் கோமண்டு வரும். அப்போ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் வென்னோ வையோ கூவோ WH கொஸ்டின் வந்தால் அது வந்தால் அதுக்கு அடுத்ததா வந்து சப்ஜெக்ட் நவுன் வரும். அதுக்கு அடுத்ததா ஹெல்பிங் வேர்ப், அதுக்கு அடுத்ததா மெயின் வேர்ப். அந்த டென்ஸுகளுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு போகும். அப்போ வெதர்ன்றது போடுறது ஜெஸ் ஓ நோன்னு கேட்குற கேள்விக்கு தான் போடுறது, இதுக்கு போடுறது இல்லை. ஆகவே இதோட வந்து இதை முடிச்சு கொண்டு, அதாவது WH கொஸ்டின் கேள்வியையும் மற்றது வந்து வெதர் போடுற கேள்விக்குரிய இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸை முடிச்சு கொண்டு, வாக்கியங்களை முடிச்சு கொண்டு, நாங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த சனி ஞாயிறில் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்சஸையும் எக்ஸ்கிளைமேட்டரியில் வந்து 2-3 வாக்கியத்தையும் வந்து பார்ப்போம். சரிதானே? இதோட இந்த இன்டரோகேட்டிவும் டெக்ளரேட்டிவும் உங்களுக்கு வந்து டைப் ஆஃப் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இந்த வகையும் இதோட முடியுது. அடுத்ததுக்கு வந்து நாங்கள் இம்பரேட்டிவ் அண்ட் எக்ஸ்கிளைமேட்டரியோட அடுத்த சனி ஞாயிறில் சந்திப்போம். நன்றி.